தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. Pertama kali kita habiskan 100 juta. 2024 hampir kita habis 100 juta, 99 juta kita habis. Tahun ni saya boleh bagi kepastian 100 juta akan dihabiskan. Boleh tak kita dapat lebih sedikit tahun yang akan datang? Itu permintaan saya. மித்ரா ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்வு இந்திய சமூகத்திற்கு ஒரு வரலாற்று தருணம் என ஆர் ரமணன் வர்ணிப்பு. மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவிற்கான மித்ரா நிதி ஒதுக்கீடு நடப்பு ஆண்டு முதல் 150 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டிருப்பது இந்நாட்டு இந்திய சமூகத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாகும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த கூடுதல் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடானது மித்ரா முன்னர் செடிக் தோற்றுவிக்கப்பட்ட 2 தசாப்த கால வரலாற்றில் முதல் முறையாக கிடைத்துள்ள மிகப்பெரிய உயர்வு என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிற்காக பிரதமருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அது செடிக்காக இருந்த காலத்திலிருந்தே அதன் ஒதுக்கீடு 100 மில்லியன் ரிங்கிட் என்ற அளவிலேயே முடங்கி கிடந்தது. இன்றுதான் அந்த தடை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய மாணவர்களுடன் பிரதமர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த மடானி அரசாங்கம் இப்ப 150 மில்லியன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மடானி ப்ரோக்ராம், இந்த மித்ரா யூனிட் மடானி கவர்மெண்டோட கீழே அது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பெரிய நன்றி பிரதமர்கிட்ட. ஏன்னா இந்த வாட்டி 23ல 100 மில்லியன் நம்மள ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 24ல 99 மில்லியன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காசு திருப்பி வந்திருக்குது. இந்த வருஷம் எல்லா ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 100 மில்லியன் நம்மள எல்லாம் பிளான் பண்ணிட்டு இப்போ ரோல் அவுட் தான் நம்ம செய்யறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த 50 மில்லியன் இன்னும் நிறைய திட்டங்கள், நிறைய நிகழ்ச்சி நம்ம செய்ய முடியும். ஸோ அதுக்காக பிரதமர்கிட்ட ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இன்னொன்னு என்ன முக்கியம் நம்ம எடுக்கணும்னா, நம்ம நினைக்க கூடாது இந்த 150 மில்லியன் மட்டும் நம்மளோட தமிழ் சமுதாயத்துக்கு, இந்திய சமுதாயம் இருக்குது. ஏன்னா நிறைய ராஜன் மடானி கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஏஐஎம் கீழே ப்ரோக்ராம் பென் இருக்கு, அது 100 மில்லியன் இருக்கு. எஸ்எம்இ பேங்க் ஒரு ப்ரோக்ராம் 50 மில்லியன் இருக்கு. இன்னும் நம்ம பார்த்தோம்னா தக்குன் 100 மில்லியனுக்கு நம்மள ஏற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய திட்டங்கள், நிறைய இனிஷியேட்டிவ் இந்த அரசாங்கம் நம்மளோட சமுதாயத்துக்கு அவங்க செய்யறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. நம்மளோட மினிஸ்ட்ரி கீழவும் வெற்றி மடானி ஹெச்ஆர்டி கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், நிறைய திட்டங்கள் நம்மள செஞ்சுட்டு இன்னும் பெனிஃபிட் எடுத்து வருவோம் நம்மளோட சமுதாயம். ஓகே இன்னைக்கு நம்மள லேப்டாப் 3000 பேருக்கு புது லேப்டாப் நம்மள கொடுத்துருக்கோம். எல்லாம் YDN மூலமா யாயாசான் டிடிக்கார. அதுக்காக ரசி அவங்களதான் யாயாசான் டிடிக்கார ஒரு ஆஃபீஸர். அவங்க நம்மளோட கேபி ரவீந்திரன் நாயர் கூட வேலை செஞ்சுட்டு அந்த லேப்டாப் எல்லாம் பல்கா எடுத்து இன்னைக்கே அவங்க கொடுத்துருவாங்க. 3000 பேருக்கு. 10,000 பேருக்கு அந்த 2000 வெள்ளி அவங்களோட செமஸ்டர் ஃபீஸ்க்கு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அது பேட்ச் பை பேட்சா இன்னைக்கு நம்ம கொடுத்தோம் இங்க. ஆனா மெயினா நம்ம ஃபுல்லா பேங்கிங் பண்ணுவோம் அவங்களோட அக்கௌண்ட்க்கு BSL. முன்னர் பிரதமர் துறை அமைச்சின் கீழ் இயங்கிய மித்ரா தற்போது மனிதவள அமைச்சின் குசுமா கீழ் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மடானி அரசு வழங்கி வரும் அர்ப்பணிப்பை அவர் வெகுவாக பாராட்டினார். இந்திய சமூகத்திற்கான உதவிகள் மித்ராவுடன் மட்டும் நின்றுவிடவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், ஏனைய அமைச்சுக்கள் மற்றும் ஏஜென்சிகள் வழியாகவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை நினைவு கூர்ந்தார். அமானா இக்தியார் மலேசியா மூலம் இந்திய பெண்களின் மேம்பாட்டிற்காக பெண் 2.0 100 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது.
இது தவிர தெக்குன் மூலம் இந்திய சமூகத்திற்கு சிறப்பு நிதியாக 100 மில்லியன் ரிங்கிட்டும், SME வங்கி மூலம் இந்திய தொழிலதிபர்களுக்கு 50 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர். தமது உரையில் மித்ராவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசிய ரமணன், அடுத்த ஆண்டு முதல் இந்திய சமூகத்தின் மனித மூலதன மேம்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். பாலர் பள்ளி முதல் உயர்கல்வி மற்றும் உயர் தொழில்நுட்ப பயிற்சி TVET வரை அனைத்து நிலைகளிலும் மித்ரா தனது கவனத்தை செலுத்தும் என்றும், இந்திய இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்க சர்வதேச ரீதியிலான வியூக கூட்டணிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்களே, வணக்கம். Terlebih dahulu saya ingin merakamkan setinggi-tinggi penghargaan dan mengalu-alukan kehadiran Yang Maha Hormat Perdana Menteri Datuk Seri Anwar Ibrahim. Ini adalah kali pertama sejak penubuhan Mitra 10 tahun pertama kali Perdana Menteri kita hadir untuk satu program Mitra. Terima kasih Yang Maha Hormat. Kehadiran Yang Maha Hormat telah melangkahkan satu ibarat baru dalam sejarah Mitra. Saudara-saudari, sekiranya kita ingin memahami masa depan masyarakat India dan negara, kita perlu meninjau jauh ke hadapan. Kita hanya perlu melihat kepada generasi muda pada hari ini. Di dalam dewan ini, dalam kalangan para mahasiswa yang berpotensi besar, bukan saja masa depan masyarakat India, tetapi masa depan negara yang kita cintai. Malaysia sedang dibentuk. If we wish to understand the future of our nation, we need to look decades ahead. இந்த நிகழ்ச்சியில நம்மளோட பிரதமர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்து போனாங்கன்னா அது நீங்க கேட்டுட்டு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். ஆனா எனக்கு தெரியும், இதுக்கு முன்னுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கீங்க. என்ன நம்மளோட பிரதமர் கிட்ட நம்ம கேட்கணும், நம்மளோட சமுதாயத்துக்கு என்ன தேவை, ஃபில் பண்ணிருக்கீங்களா? பரவாயில்ல. ஃபில் பண்ணலன்னா இது முடிஞ்சு இப்படி ஒரு பேப்பர் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் நம்மளோட பிரதமர் கிட்ட அவங்களுக்கு இருக்கட்டும் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ரோக்ராம் தேவையா உங்களுக்கு? சத்தமே காணும். தேவையா? இன்னும் இந்த மாதிரியோட நிகழ்ச்சி எல்லாம், இந்த மாதிரியோட திட்டங்கள் எல்லாம் நம்ம உருவாக்கணுமா? ஆனா ஒண்ணு என்ன முக்கியம்னு சொல்லணும். நான் இங்க 2023 இந்த மடானி அரசாங்கம் நிறைய திட்டங்கள் நம்மள உருவாக்கியிருக்கோம் மித்ரா கீழே. சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்மளோட P40 pengajian ijazah sarjana muda 48 மில்லியன் நம்மள அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 23, 24, 25 3 வருஷம். TVET ட்ரைனிங்க்கு 1000 பேருக்கு நம்மளோட யூத்க்கு நம்மள சைனாக்கு அனுப்பியிருக்கோம். சப்சிடி நம்மளோட தனிக்காக 27 மில்லியன் நம்மள கொடுத்துருக்கோம். peralatan sekolahக்கு 12 மில்லியன் நம்மள கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் போர்ட் 300 ஸ்கூலுக்கு நம்மள கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி இன்னும் பேலன்ஸ்க்கு நம்மள புது ப்ரோக்ராம் YTN மூலமா நம்ம கொடுக்க போறோம். டயாலிசிஸ் 26 மில்லியன் நம்மள கொடுத்துருக்கோம். program Cahaya Mitra இது yang berpendapatan rendah 14,000 kita telah sumbangkan. Banyak antara program-program yang kita telah laksanakan. Terima kasih Yang Maha Hormat Datuk Seri. Tapi saya harap lepas ini mesti saya akan kena marah, tapi saya terpaksa minta kalau tak
Tak betul apa yang saya buat. Mitra ni, dana ni 2023 Datuk Seri pertama kali kita habiskan 100 juta. 2024 hampir kita habis 100 juta, 99 juta kita habis. Tahun ni saya boleh bagi kepastian 100 juta akan dihabiskan. Boleh tak kita dapat lebih sedikit tahun yang akan datang? Itu permintaan saya bagi semua yang ada di sini. Mitra komited Datuk Seri menjadi pemangkit kepada pembangunan sosio-ekonomi masyarakat India melalui pendekatan yang lebih strategik, lebih berfokus dan berimpak tinggi. Hari ini merupakan satu hari yang amat bermakna bagi kita semua. Biar hari ini mengukir sejarah menjadi titik tolak kepada lahirnya generasi pemimpin madani yang mampu membawa Malaysia yang kita cintai ke tahap yang lebih tinggi, lebih inklusif, lebih berdaya tahan dan lebih berjiwa Malaysia. Bidaya Yerobo, Sigaram Todobo, Nama Ludio, Vetri Namade, Valga Kame. Nandri Vanakkam. தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.